ஹாய், இன்றைக்கி நம்ம ஸ்வீட் அப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு புழுங்கல் அரிசி 2 டம்ளர் எடுத்திருக்கேன். நான் ரேஷன் கடையில் வாங்கின ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஷாப்பில் வாங்குறத விட இந்த அரிசி மாவு நல்லா தருது. அப்புறம் பச்சரிசி ஒரு 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். உளுந்து 1/4 டம்ளர் எடுத்திருக்கேன். இதை ஒரு 3 ஹவர்ஸ் வரைக்கும் நான் ஊற வச்சுக்கிட்டேன். எப்போவுமே நான் மாவு அரைக்கும் போது ஒரு 1/2 hour முன்னாடி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஏன்னா நம்ம மாவு அரைக்கும் போது இது கூலிங்காக இருந்துச்சுன்னா மாவு கொஞ்சம் அதிகமாக வரும்னு சொல்லுவாங்க, ஹீட் ஆகாதுன்னு. உளுந்து தனியாக அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ரைஸையும் தனியாக போட்டு அரைச்சாச்சு. இதோட உப்பு எதுவுமே சேர்க்க தேவையில்லை, ஏன்னா நம்ம செய்கிறது ஸ்வீட் அப்பம். நான் ஒரு 4 o'clock போல் தான் அரைச்சேன். ஸோ அதை மூடி நைட் ஃபுல்லாமே வெளியே வச்சுட்டேன். மார்னிங் எழுந்தோடனே ஆல்ரெடி வெல்லத்தை உடச்சி வச்சுருந்தேன். அதை இன்னும் கொஞ்சம் மாவாக பண்ணிவிட்டு அதில் லைட்டாக தண்ணி ஊற்றி பாகு ரெடி பண்ணிட்டேன். ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் தட்டி போட்டிருக்கேன். அந்த பாகு ரெடி ஆகும்போது அந்த ஃப்ளேவரும் நல்லா இறங்கியிருக்கும். ஆக்சுவலி வெல்லம் கொஞ்சம் கலர் கம்மியாக இருந்துச்சு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் கலராக இருந்ததை வாங்கினீங்கன்னா அப்பம் இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த பாகு சூடு இறங்குறதுக்கு முன்னாடியே அந்த மாவோடு சேர்த்து ஊற்றி நல்லா கலக்கியாச்சு. அதை ஊற்றிட்டு நல்லா கலக்கிடணும். அப்பமுக்கு மாவு ரெடி. ஒரு கரண்டி மாவு எடுத்து தவாவில் ஊற்றி அதில் நெய் இல்லைன்னா பட்டர் ஊற்றினா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டே ஸ்மெல்லே நல்லாயிருக்கும். அதை மூடி வச்சிடணும். வெந்ததுக்கு அப்புறமா அதை லைட்டாக திருப்பி மடக்கிட்டு அப்படியே எடுத்துக்கலாம். எனக்கு இந்த அப்பம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிச்சா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூடான அப்பம் ரெடி. இதோட எந்த சைடிஷும் தேவையில்லை. தோசை இட்லி சாப்பிட்டு போர் அடித்தா இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.